புனித மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 12 தொடக்கம் 16, 22 தொடக்கம் 26. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் இருவரை அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்குள் செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டு இருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். சிறப்பான ஒரு நாளிலே அன்புமிக்க சகோதரங்களே, பகிர்வினுடைய சிறப்பை பற்றி நாங்கள் இன்று சிந்திக்கவிருக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரன் பசியா இருக்கின்ற போது அவனுக்கு பகிர்ந்து கொடுக்காமல் நாங்கள் என்னதான் மனமுருகி சபித்தாலும் அது கடவுளை சென்று அடையாது. உறவுகளினுடைய முடிச்சுத்தான் மனித வாழ்க்கை. நாங்கள் உறவுகளோடு தான் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா உறவுகளுக்கும் அடிப்படை அன்புதான் இருக்கிறது. அன்பின் நிறைவுதான் தியாகமாக, பகிர்வாக அது பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது. விவிலியத்திலே கடவுளுக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் இடையே நிலவிய உடன்படிக்கை அன்பின் வெளிப்பாடாக அது எங்களுக்கு உணர்த்தப்படுகின்றது. இஸ்ராயல் மக்கள் கடவுளோடு செய்த உடன்படிக்கை அவர்கள் முறித்தார்கள். இருந்தாலும் ஆண்டவர் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை தான் முறித்து கொள்ளவில்லை. மாறாக அவர்களோடு ஒரு சிறப்பான உடன்படிக்கையை மீண்டும் மீண்டும் அவர் ஏற்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறார். இந்த மனிதர்கள் ஆண்டவருடைய உறவை முறித்தார்கள், ஆனால் ஆண்டவர் மனிதருடைய உறவை முறித்து கொள்ளவில்லை. மாறாக எப்போதுமே அவர்களை தன்னுடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டு நிறை வல்லமையோடு வாழ்ந்திருக்கிறார். அன்பானவர்களை, அவருடைய புதிய உடன்படிக்கையை அவர் முன்னறிவிக்கின்றார். எரேமியா புத்தகம் சிறப்பான விதத்திலே நாங்கள் பார்க்கிற 31வது அதிகாரத்திலே கடவுள் முன்னறிவித்த இந்த புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராக கிறிஸ்து எங்களுக்கு தரப்படுகிறார். தமது சொந்த இரத்தத்தினால் புதிய உடன்படிக்கை அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே கடவுள் மனிதன் மீது கொண்ட அன்பையும் கடந்து மனிதனுக்காக மனித உருவை அவர் எடுக்கின்றார். அதனால் நாம் பார்க்கிறோம், யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், வார்த்தை மனிதரானார், இந்த வார்த்தை நம்மிடையே குடிகொண்டார் என்று பார்க்கிறோம். மனிதரான வார்த்தை எங்களோடு அது குடிக்கொள்ளுகிறது. அதையும் தாண்டி மனிதனுக்காக இறந்து உயிர்த்தது அது மேலான சிறப்பாக இருக்கிறது. அன்பானவர்களே, அதுதான் அன்பினுடைய ஒரு மாபெரும் வெளிப்பாடாக எங்களுக்கு தரப்படுகிறது. மனிதன் செய்யும் தியாகங்கள் எல்லாவற்றையும் கடந்து தியாகத்தினுடைய உச்சக்கட்டமாக இயேசு தனது விலை மதிப்பற்ற உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுக்கின்றார். இந்த உண்மையைத்தான் நாங்கள் இன்றைக்கு பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய உடலுக்கும் இரத்தத்திற்கும் நாங்கள் பெருவிழா எடுக்கிறோம். அதனால் தான் நற்கருணை நம் வாழ்வின் கருப்பொருளாக மாறுகின்றது.
நற்கருணை தியாகத்தையும் பகிர்வையும் அது வெளிப்படுத்துகின்றது. காயப்படாமல் வெற்றி பெற்ற போர் வீரன் யாருமே இல்லை. உழைப்பின்றி முன்னேற்றம் கண்ட மேதை யாருமே இல்லை. அதுபோல காயப்படாத உறவுகள் ஆழம் காண்பதும் இல்லை. காயப்பட்ட உறவுகளை குணப்படுத்துகின்ற ஒப்பற்ற மருந்துதான் இந்த நற்கருணை என்பதை நாங்கள் சிறப்பாக பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகம் ஒரு சிறப்பான பகுதி. இந்த மாற்கு நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய சீடர்களோடு கொண்டாடிய இறுதி பாஸ்காவை அது விவரிக்கின்றது. தனது கல்வாரி பலியை அப்பரச அடையாளத்தின் வழியாக புதிய உடன்படிக்கையை இயேசு அங்கே நிறைவேற்றுகின்றார். அதனால் தான் சொல்வார், இது உடன்படிக்கையின் இரத்தம் பலருக்காக சிந்தப்படும் என்று சொல்லுவார். என் சதையை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்று சொல்லுவார். அதனால்தான் அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம், ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு பெறுகிறோம் என்று கொரிந்தியருக்கு எழுதிய முதல் கடிதத்திலே 10ஆம் அதிகாரத்திலே புனித பவுல் சொல்லுவார். திருச்சபையினுடைய வாழ்வு முழுமைக்கும் நற்கருணையே அடித்தளமாக இருக்கிறது. திருச்சபையினுடைய வாழ்வு முழுமைக்கும் நற்கருணை அச்சாணியாக இருக்கிறது. திருச்சபையையும் நற்கருணையையும் இணைந்தே அது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நற்கருணை முற்காலத்தையும் தன்னகத்தை கொண்டு இருக்கிறது. அன்பானவர்களே, நற்கருணை கொண்டாட்டத்திலே இயேசுவினுடைய இறப்பும் உயிர்ப்பும் நினைவு கூறப்படுகின்றது. சிதைந்த இயேசுவினுடைய உடலை உண்ணும் போது, சிந்திய இயேசுவினுடைய இரத்தத்தை நாங்கள் பருகுகின்ற போது நாம் கிறிஸ்துவிலே ஒன்றிணைக்கப்படுகின்றோம். இந்த உண்மையை உணர்ந்த பவுலடியார் பிளவுகள் பிரிவினைகள் இன்றி தகுதியோடு கிறிஸ்துவனுடைய திருவிருந்தலை பங்கு பெற எங்களுக்கு அழைப்பை தருகிறார். அதனால் தான் சொல்வார், யாரும் தகுதியற்ற விதமாக இந்த பலிவிருந்துக்கு வரவே கூடாது. நீங்கள் வந்தால் ஆண்டவர் இயேசுவினுடைய உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக நீங்கள் பாவம் செய்கிற பிள்ளைகளாக மாறிவிடுவீர்கள். ஆகவே ஒவ்வொருவரும் தம்மை தாமே சோதித்த பிற்பாடே இந்த பலிவிருந்துக்கு வர வேண்டும் என்று சொல்லுவார். அன்பானவர்களே, இன்றைய விழா எடுக்கும் சவால்கள் பல எங்களுக்கு தரப்படுகிறது. நம் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடு இந்த நற்கருணை. தியாகத்தினுடைய இறுதி கட்டம் இந்த நற்கருணை. இயேசு தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக பானமாக கொடுத்திருக்கிறார். அந்த அன்பின் வெளிப்பாட்டை, தியாகத்தை நமது பகிர்வின் வழியாக நாங்கள் செயல்படுத்த முற்படுவோமா? ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் முகவரி இழந்து வாழும் மக்கள் ஒரு புறம் இருக்க, சாப்பிட வயிற்றிலே இடமில்லையே என்று இன்னும் ஒரு சில மக்கள் இருக்க, பகிர்ந்து கொடுத்து வாழுகிற நல்ல மனநிலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா இந்த நற்கருணை பெருவிழாவிலே? அன்பானவர்களே, தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைப்பதனாலே யாரும் பணக்காரர் ஆவதில்லை. பசித்தவனுக்கு பகிர்ந்து கொடுக்கும் போதுதான் உண்மையிலே மனதளவிலே நாங்கள் பணக்காரர் ஆகி கொண்டு இருக்கிறோம். அந்த பகிர்வை, அந்த பாசத்தை எங்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்க முடிகின்றதா? பகிர்தல் என்பது விதை நெல் மாதிரி. அதை எந்த அளவுக்கு பரவலாக விதைக்கின்றோமோ அந்த அளவுக்கு பலுகி பெருகும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே பகிர்ந்து மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். அன்பின் வெளிப்பாடாக தியாகம் நிறைந்த உள்ளத்தோடு தேவைக்கு ஏற்ப பகிர்ந்து வாழ்ந்த ஆதி கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையை எங்களாலே பின்பற்ற முடிகின்றதா? அன்பானவர்களே, எங்களாலே கொடுக்க முடிகிறதா என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் எங்களிடத்திலே கேட்கின்ற மிக முக்கியமான கேள்வி. வல்லமையை நாங்கள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். இந்த நற்கருணை ஆசீர்வாதம் எங்களோடு எப்போதுமே கூட இருக்கிறது. அன்பானவர்களே, ஆகவே இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தினுடைய மேன்மையை நாங்கள் பகிர்தலினுடைய சிறப்போடு நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு எங்களால் முடிந்ததை செய்கிறோமா? ஒரு உன்னதமான கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழுகிறோமே? எப்படி அன்புமிக்க சோதரங்களை நாங்கள் வாழுகிறோம்? யாரோ போட்ட சாலையில் தானே, யாரோ போட்ட ரோட்டில் தானே நாங்கள் பயணிக்கின்றோம். யாரோ தைத்த ஆடைகளைத்தானே நாங்கள் அணிந்து கொள்ளுகிறோம். நமக்கு தெரியாமல் உழைப்பாளி விளைவித்த தானியங்களைத்தானே நாங்கள் சாப்பிடுகின்றோம். எல்லாவற்றையும் அன்புமிக்க சோதரனை நாங்கள் மற்றவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு கொண்டே இருக்கிறோம். சமுதாயத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். சமுதாயத்துக்காக, திருச்சபைக்காக நாங்கள் எதை கொடுக்கிறோம் என்பதை இன்றைய நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, நாங்கள் பகிர்வாக சிறப்பாக வாழ வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அடுத்தவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய நாங்கள் முன்வர முடியுமா என்பதை இன்று நாங்கள் புரிந்து கொள்ளுவோம். எனவே அழகான இந்த நேரத்திலே அன்பானவர்களே, ஆண்டவருடைய வல்லமையை நாங்கள் அனுபவித்துக் கொள்ளுவோம். பகிர்தலின் ஆசீர்வாதத்தை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுப்போம்.
இறை வல்லமையை நாங்கள் வாழுவோம். ஆண்டவருக்கு உரிய பிள்ளைகளாக இருப்போம். நற்கருணை பெருவிழாவிலே ஆண்டவர் இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் நாங்கள் உட்கொண்டு அனுபவிப்பது போல அந்த அனுபவத்தை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொடுப்போம். உன்னதமான சாட்சியத்தினுடைய மேன்மைக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செலுத்துவோம். ஆமென். நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.